விஜய் போட்ட பிளான் தோல்வி. ஜனநாயகம் திரைப்படம் முடித்த கையோடு விஜய் தீவிர அரசியலில் இறங்கி உள்ளார். குறிப்பாக திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை தன் பக்கம் இழுக்க அவர் கேரளா காங்கிரஸ் தலைவர்கள் மூலம் ராகுல் காந்திக்கு தூதுவிட்டதாக கூறப்படுகிறது. சிறிய கட்சிகள் கூட விஜய் பக்கம் செல்ல தயங்குகின்றன. ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் ராகுலிடம் கூறியுள்ளதால் விஜய் ஏமாற்றத்தில் உள்ளாராம். கூலி படத்தின் புதிய அப்டேட். ரஜினிகாந்த் லோகேஷ் கூட்டணியில் உருவாகியுள்ள படம் கூலி வரும் 14ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இப்படத்தின் நேர அளவு 2 மணி நேரம் 50 நிமிடங்களாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரஜினியின் 50 ஆண்டு திரை பயணத்தை கௌரவிக்கும் விதமாக 25 நிமிட அனிமேஷன் டைட்டில் காட்சிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஜினி, நாகார்ஜுனா, சோபின் நடனமாடும் பாடல் சேர்க்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் உடன் இணைந்துள்ள ஓபன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் நிறுவனம் ஊபர் செயலியை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் பதிவு செய்யும் டிக்கெட்களுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி அறிவித்துள்ளது. மேலும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் தொடங்கும் அல்லது முடிவடையும் ஊபர் ஆட்டோ அல்லது மோட்டார் பயணிகளுக்கும் 50 விழுக்காடு தள்ளுபடி அறிவித்துள்ளது. இந்த சலுகை வரும் 31ஆம் தேதி வரை மட்டுமே என்பதும் குறிப்பிடத்தக்கது.